வணக்கம். தமிழர்களுடைய வரலாறு 2000 வருஷம் இல்லை 4000 வருஷம் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, இதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிற ஒரு இடம். இந்த இடம் ஒரு இடம் இல்லை, ஒரு மறைந்த உலகம். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் 150 இயர்ஸாக உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரிசர்ச்சர்ஸை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண ஒரு இடம் தான் இந்த ஆதிச்சநல்லூர். இங்கே மட்டும் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவினால 160க்கு மேற்பட்ட குடை அடக்கங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதாவது அந்த குடை அடக்கங்களில் மனித எலும்புகள், பொற்கிரீடங்கள், உலோகங்கள், இரும்புனால செய்யப்பட்ட ஆயுதங்கள், இது எல்லாமே இருந்திருக்கு. சரிங்க, இந்த குடை அடக்கங்கள்லாம் என்ன அப்படின்னா, பழங்காலத்தில் ஒரு பெரிய மண்பானையில் இறந்து போன மனித உடல்களை, மனித எலும்புகளை, பொன் நகைகளை போட்டு உள்ள பரியல் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த அடக்கம் செய்யப்பட்ட உடல்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தப்ப அது இந்தியாவை சார்ந்தவங்களா மட்டும் இல்லை, ஆப்பிரிக்கா, சவுத் ஈஸ்ட் ஆப்பிரிக்கா, யூரோப், இந்த மாதிரி எல்லா இடங்கள்ல இருந்து வந்தவங்களாகவும் இருந்திருக்காங்க. இது ஏன் அப்படின்னா, அந்த ஆதிச்சநல்லூர் பக்கத்தில் கொர்க்கை அப்படிங்கிற இடம் இருக்கு. இந்த கொர்க்கைங்கிற இடம் தான் பழங்காலத்தில் ஒரு பெரிய துறைமுகமாக இருந்திருக்கு. அதாவது பாண்டிய நாட்டினுடைய துறைமுகமே கொர்க்கை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மேலும் என்ன அப்படின்னா, இங்கே இறந்தவங்களோட ஐப்ரோஸுக்கு மேலே ஒரு பள்ளம் இருந்ததா சொல்றாங்க. இந்த பள்ளம் எதனால இருந்தது அப்படின்னா, அவங்க முத்து குளிச்சவங்களா இருந்திருக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கடல்ல நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணவங்களா இருந்திருக்கலாம். அதனால இந்த ஆதிச்சநல்லூர் மற்றும் கொர்க்கை இது எல்லாமே ஒரு பெரிய சர்வதேச நகரமா ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தமிழர்களோட வரலாறை பின்னோக்கி பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி பல கடல் கடந்து வாணிபமும், கடல் கடந்து ரோமன், கிரீக்கர்கள் இங்க வாணிகம் பண்றதுக்கான சான்றும் இதன் மூலமா நிறைய கிடைக்குது. ரீசெண்டா நம்மளுடைய தமிழக அரசுனால திருநெல்வேலியில பொருணை மியூசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஓபன் பண்ணி அதுல ஆதிச்சநல்லூர் கொர்க்கையில கிடைச்ச பொருட்கள் எல்லாமே காட்சிப்படுத்தியிருக்காங்க. நாம தமிழர்களுடைய வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான அருங்காட்சியகத்துக்கு விசிட் பண்ணி அதை பத்தி நம்ம மேலும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். தமிழர்களோட வரலாறு கண்டிப்பா 2000 மட்டும் இல்லை, 2000க்கு அதிகமாக 4000 வருஷமா இருக்கும் அப்படிங்கிறது நான் நம்புறேன். தமிழர்களாய நீங்களும் நம்புவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.